ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பனானா கப் கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 3 பழுத்த பனானா எடுத்து வச்சுருக்கேன், வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா மசிச்சு விட்ருங்க ஃபஸ்ட்டு. இப்போ பனானா வந்து நல்லா மசிச்சாச்சு. இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து இது கூட வந்து ஒரு 2 பெரிய முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை முதல்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த முட்டையோட சுகர் எல்லாம் கரையிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா அடித்து விட்டுக்கலாம். அடுத்து இது கூட வந்து ஒரு 2 சொட்டு அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் கூட ஒரு 1.25 கப் அளவுக்கு நம்ம வந்து ஆல் பர்பஸ் மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் இதில் கலந்துடலாம். 1.25 கப்புக்கு கொஞ்சம் கூட தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து ஒன்றா கலந்து விட்டுடலாம். அப்புறம் இந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் கலந்துட்டு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல திக்காகவே இருக்குது. இப்போ இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கப் கேக் வந்து சாஃப்டாக வராது. அதனால் கொஞ்சம் இது சேர்த்துக்கோங்க. பால் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னீங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக வரும். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிடுவோம், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கப் கேக் மோல்டில் ஊற்றிடலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அதனால நான் இன்றைக்கி இது சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா எல்லா இதுலேயும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து கப் கேக் மோல்டில் வந்து நம்ம இந்த பேப்பர் வந்து கப் கேக் பேப்பர் வந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எடுக்கிற இதை வச்சு நம்ம எடுத்தோன்னா ஈஸியாக வந்து விடும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு மட்டும் வைங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா ஃபுல்லாக நிறைஞ்சிரும். அப்புறம் வந்து கேக் ஃபுல்லாக வெளியே வந்துடும். அதனால் ஒரு 3/4 கப் மட்டும் வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா கப்லேயும் வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் லைட்டாக வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டியை போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து கப் கேக் மோல்டெல்லாம் ஊற்றி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை தூக்கி ஓவனில் வச்சிடலாம். இப்போது ஓவன் பார்த்தீங்கன்னா நான் வந்து 200 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து டைம் ஓவர் ஆகிடுச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ இதை வந்து வெந்துட்டான்னு பார்க்கலாம். நீங்கள் டூத்பிக் இருந்துச்சுன்னா அதை வச்சு குத்தி பாருங்கள். நான் வந்து கத்தி வச்சு பார்க்குறேன். இதை எடுத்து பார்த்தோன்னா ஒரு சொட்டு கூட ஒட்டவே இல்லை. கேக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா கேக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை ஒன்று வந்து எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வந்து கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த கேக் வந்து ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.